இன்றைக்கும் ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வமாக. யாத்ராமத்துக்கு எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ வயலில் விதைக்கிற உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையும், வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்தபோது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. அல்லேலூயா சொல்லுவோமா? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு நிறைய பண்டிகைகளை கத்தர் வச்சுருக்கார். ஆமேன்னு சொல்லுவோமா? புதிய ஏற்பாட்டில் நமக்கு எத்தனை பண்டிகை தான் இருக்குது? 2 பண்டிகையோடு முடிச்சிட்டோம். ஆமாம், கிறிஸ்தவங்கனாலே எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு மொத்தமே எத்தனை பண்டிகை தான் இருக்குது? பாவம், 2 பண்டிகை தான். அதுவும் ஒரே மாதத்தில் வந்துடும். எந்த மாதத்தில் வந்துடும்? ஒரே மாதத்தில் ஒரு வாரத்தில் வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு. 25 டிசம்பர் கிறிஸ்மஸ்ஸு, 1ஆம் தேதி நியூ இயர் புது வருஷ பண்டிகை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மறுபடியும் அவங்களுக்கு எப்போ தான் பண்டிகை? அடுத்த வருஷம்தான் பண்டிகைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பைபிளில் ஆண்டவர் நமக்கு நிறைய பண்டிகைகளை வச்சுருக்கார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை, அரிப்பின் பண்டிகை, சேர்ப்புக்கால பண்டிகை, குற்ற நிவாரண பலி செலுத்துகிற பண்டிகைன்னு சொல்லி நிறைய பண்டிகை, எக்கால பண்டிகை அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு பைபிளில் நிறைய பண்டிகை நாட்களை வச்சுருக்கார். ஆமேன்னு சொல்லுவோமா? இந்த பண்டிகை நாட்களில் நாம் என்ன செய்யணுமா? ஆண்டவரை பாடி துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை கொண்டாட வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த பண்டிகை நாட்களில் ஆண்டவரை நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ வயலில் விதைக்கிற உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகை. இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி என்னென்ன பண்டிகை? அரிப்பின் பண்டிகை. அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் அவங்கவுங்க காட்டில் இருந்து அரிசி, கோதுமை, பழங்கள், கீரை, வெங்காயம், கடலையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். என்ன ஒருத்தரும் கொண்டு வரலையே? ஒருத்தருக்குமே காடு இல்லை. என்ன, யாருக்கு என்ன இல்லை? காடு தோட்டம் இல்லை. பூரா டவுன் வாசிகளுக்கு வீடுகள் தான் வேலை வாய்ப்பும் ஜவுளி கடை தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? வேலை பார்க்க வேண்டியது. அப்போ அரிப்பின் பண்டிகை எப்படி கொண்டாடுறது? அரிப்பின் பண்டிகை எப்படி கொண்டாடுறது? நமக்கு வயலும் இல்லை, கோதுமையும் இல்லை, அரிசியும் விளையில, பருத்தியும் விளையில, வெங்காயம் விளையில, ஒன்றுமே விளையிலையே பாஸ்டர். நாங்கள் எப்படி இங்கே டவுனில் வாழ்கிறோம், எங்களுக்கு வயல்லாம் இல்லை, எப்படி நாங்கள் அறுப்பு பண்டிகை கொண்டாடுறதுனா, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விளைச்சல்கள் எதெல்லாம் விளைஞ்சு வருதோ அதெல்லாம் கொண்டு வந்து அரிப்பின் பண்டிகைன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு நாம் எங்கே வாழ்கிறோம்? டவுனில் வாழ்கிறோம். நமக்கு என்ன தான் இருக்குது? வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், கையில் என்ன தான் வருது? காசு மட்டும்தான் இருக்குது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நாம் எப்படி அரிப்பின் பண்டிகை கொண்டாடுறது? நம்ம குடும்பத்துக்கு, நம்ம வீடுகளுக்கு யாராருக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத கணக்கு பண்ணி வீட்டுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து என்ன செய்கிறோம்? ஆண்டோடைய சமூகத்தில் என்ன செய்கிறோம்? வச்சு அதை ஜெபம் பண்ணி இதை அறுப்பின் பண்டிகை நம்ம என்ன செய்கிறோம்? செலிப்ரேட் பண்ணுறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. செல்ஃபோன் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாம் நீங்கள் எல்லோரும் இருந்தீங்கன்னா எல்லோரும் இப்போ இங்கே என்ன தான் வந்து வைப்பீங்க? ஆளுக்கு ஒரு ஃபோனை கொண்டு வைப்பீங்க. தான் பாஸ்டர் அரிப்பின் பண்டிகை, செல்ஃபோன் பண்டிகை. கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் கம்ப்யூட்டர் பண்டிகைன்னு என்ன செய்ய வேண்டியதான்? வைக்க வேண்டியதான். ஸோ நோக்கம் என்னவென்று சொன்னால் கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பண்டிகைகளை ஆசரிங்க. பண்டிகை நாட்கள் ரொம்ப முக்கியம். புது ட்ரெஸ் கிடைக்கும். அப்புறம் என்ன கிடைக்கும் நமக்கு? புதுசாக கல்யாணம் முடிச்சவங்களுக்கு என்னது? தலை கிறிஸ்மஸ் வர எக்ஸ்ட்ரா என்ன செய்யும்? நிறைய கிடைக்கும். அல்லேலூயா. கறி கிடைக்கும். இன்றைக்கி சாப்பாடு, பலகாரம், நிறைய சொந்த பந்தங்கள்லாம் நினச்சுவாங்க, வருவாங்க, போவாங்க, வேட்டு போடுவோம். அப்போ நமக்கு என்னது? பெரிய செலிப்ரேஷன். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்மஸ் நியூ இயர் மாத்திரம் இல்லை, நிறைய பண்டிகைகளை நாம் கொண்டாட வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் சொல்கிறார், வருஷத்துக்கு 3 முறை எல்லா ஆண்களும் ஆண்டோடைய சமூகத்தில் பண்டிகை கொண்டாட வரணுமா. அடுத்த வசனத்தை வாசிங்க, 17 வாசிங்க. வருஷத்திலே 3 தரம் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அத்தனை ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியில் வந்து அரிப்பின் பண்டிகையை கொண்டாட வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யணுமா? அரிப்பின் பண்டிகையை கொண்டாடுங்க, அதை ஆசரிங்கன்றார். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசி, இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். லேவியராகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. லேவியராகமம் 23:10.
நீ இஸ்ரவேலின் புத்திரரோடே நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசம் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை நீங்க அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்திலே கொண்டு வர கடவீர்கள். அல்லேலூயா சொல்லுமா. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமையில இருக்காங்க. அவங்க அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை நோக்கி அவங்கள கூட்டிட்டு வர்றார். கூட்டிட்டு வர வழியில் அவங்களுக்கு நிறைய கட்டளைகளை ஆண்டவர் என்ன செய்றாரு, கற்றுக் கொடுக்குறாரு, சத்தியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. அதில் அவர் சொல்றாரு, நீங்க போய் என்ன செய்வீங்க, நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்க போய் சேர்ந்த பின்பு அங்கே விவசாயம் பண்ணி அதில் வெள்ளாமையை அறுக்கும்போது அந்த அறுப்பின் முதல் பலனை எங்கே கொண்டு வாங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து ஆசாரின் இடத்துல கொடுத்து அறுப்பின் பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. அல்லேலூயா சொல்லுமா. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கீங்க, உங்களுக்குன்னு நிலம் இல்லை, உங்களுக்குன்னு இடம் இல்லை, உங்களுக்குன்னு வீடு இல்லை, உங்களுக்குன்னு சொத்து இல்லை, உங்களுக்குன்னு ஆஸ்தி இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் பரவாயில்ல, என்னை தேடி வந்திருக்கீங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். நான் உங்களை கூட்டிகிட்டு போய் பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுமா. அந்த கானான் தேசத்தில் நீங்கள் போய் அந்த தேசத்தில் நீங்கள் சேரும் பொழுது அங்கே நீங்கள் என்ன செய்வீங்க, விவசாயம் பண்ணி வெள்ளாமை செஞ்சு அதில் கதிர்களுடைய விளைச்சல் வரும் பொழுது அதன் முதற் பலனை எடுத்துக்கொண்டு என் ஆலயத்துக்கு வந்து அங்கே நீங்கள் என்ன தொழுது கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுமா. இது எதை குறிக்கிறதுனா நன்றியை குறிக்கிறது. அறுப்பின் பண்டிகை என்னது, ஆண்டவர் நான் விவசாயம் பண்ணேன், என் விவசாயத்தை ஆசீர்வதிச்சாரு, என் வெள்ளாமையை ஆசீர்வதிச்சாரு, அதை பழுக பண்ணாரு, பெருக பண்ணாரு, என் வெள்ளாமையுடைய முதல் பலனை கொண்டு வந்து எங்கே வைக்க போகிறேன், ஆலயத்தில் வந்து வச்சு ஆண்டவருக்கு நன்றி காணிக்கையாக, அவருக்கு ஸ்தோத்திர காணிக்கையாக, அவருக்கு என்ன செய்யணும், மகிமை செலுத்தத்தக்கதாக, ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செஞ்சீங்களேன்னு சொல்லி நன்மைக்கு நன்றிக்கு தேவனுக்கு படைக்கிற காணிக்கை அறுப்பின் பண்டிகை. அல்லேலூயா சொல்லுமா. இன்றைக்கும் அநேகர் தங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கலாம், எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறது போல இருக்கலாம், பல நெருக்கடிகள் இருக்கலாம், பல என்ன செய்யலாம் கடன் பிரச்சனைகளோடு இருக்கலாம், பல வருத்தங்களோடு இருக்கலாம், பல தொந்தரவுகளோடு இருக்கலாம், என்ன செய்யறது என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவரை தேடி வர்றீங்க, இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தி அறுப்பின் பண்டிகையை உன்னை கொண்டாட வைப்பேன். அல்லேலூயா சொல்லுமா. உனக்கு நான் நன்மையை கொடுப்பேன், நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், நான் உனக்கு மேன்மையை கொடுப்பேன், நான் உனக்கு செழிப்பை கொடுப்பேன், நான் உனக்கு அற்புதம் செய்வேன், உன் கைகளின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுவேன், உன்னை செழிக்க பண்ணுவேன், வெற்றியாக்கி உன்னை எனக்கு நன்றி காணிக்க கொடுத்து ஆண்டவருக்கு அறுப்பின் பண்டிகையை ஆசரிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுமா. ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போதே ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நான் உங்களுக்கு ஒரு தேசத்தை என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன், அந்த தேசத்துக்கு போவீங்க, அங்கே போய் தேசத்தை பிடிப்பீங்க, அங்கே விவசாயம் பண்ணுவீங்க, அங்கே விளையிறத கொண்டு வந்து எங்கே வைங்க, என் ஆலயத்தில் கொண்டு வந்து வைங்க. அல்லேலூயா சொல்லுமா. வசனம் சொல்லுறது முதற் பலன் எல்லாம் கர்த்தருக்குரியதான். ஆமேன்னு சொல்லுமா. உங்களுக்கு ஒரு வீட்டில் முருங்கை மரம் வைக்கிறீங்க, முருங்கை மரத்தில் காய் வருதா, காய் என்ன செய்யுங்க, பறிச்சிட்டு வந்து ஆலயத்தில் வைங்க. ஒரு எலுமிச்சை மரம், ஒரு கொய்யா மரம், ஏதோ ஒரு பழ மரம், ஏதோ ஒன்று வீட்டில் வைக்கிறீங்க, அதில் ஏதாவது பூ பூக்குதா, காய்க்குதா, அதில் வர்றதை கொண்டு வந்து எங்கே வைங்க, ஆலயத்தில் கொண்டு வந்து என்ன செய்யுங்க, வைங்க. கோழி வளர்க்குறீங்களா, முதல் முட்டை போடுறதா, அந்த முட்டையை கொண்டு வந்து எங்கே வைங்க, ஆலயத்தில் கொண்டு வந்து வைங்க. உனக்குன்னு வருகிற எந்த முதற் பலனையும் ஆண்டவருக்கு நன்றி காணிக்க நீங்கள் கொண்டு வந்து வச்சிங்கன்னா அதாங்க அறுப்பின் பண்டிகை. அல்லேலூயா சொல்லுமா. அது அறுவடையின் பண்டிகை. ஆண்டவர் சொல்கிறார், அதை நீங்கள் வந்து செய்யணுன்றார். நம்ம ஊரில் ஒரு பொங்கல் கொண்டாடுறாங்க ஜனவரி மாதம். என்ன பொங்கல் அது, தை மாதம் வர்றதுனால அதுக்கு பேர் என்னது, தைப்பொங்கல். அதுக்கு உண்மையான பேர் என்ன வச்சா வைக்கணும், அறுப்பின் பண்டிகைன்னு தான் வைக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. ஏன் அறுப்பின் பண்டிகைன்னு வைக்கணும், நெல் விளைஞ்சி நெல்லை அறுத்து புது நெல்லை எடுத்து அதை அவிச்சு அதை குத்தி அதில் வர்ற என்ன செய்ய அரிசியை எடுத்து என்ன செய்கிறாங்க, பொங்க வச்சு அதை கடவுளுக்கு போய் என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும் போகிறாங்க. அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லி வச்சுருக்காரு. அல்லேலூயா சொல்லுவோமா. இங்கே ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, இங்கே சொல்லி வச்சுருக்காரு. இங்கே என்ன ஆண்டவர் சொல்லி வச்சுருக்காரு, எப்பா இதுதான்ப்பா அறுப்பின் பண்டிகை. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆண்டவர் செஞ்ச நன்மைக்கு அந்த நன்மையின் ஒரு பலனை, முதற் பலனை தேவனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் அறுப்பின் பண்டிகை. தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கு ஒருவேளை ஒரு சிலர்
நிறைய பொருட்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, ஒரு சிலர் பொருள் வாங்கி வச்சுருக்க மாட்டீங்க. பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோயில் திருவிழா ஒரு பெரிய ஆண்டா ஒத்திக்கி வச்சாங்களாம். எல்லாரும் பாலை போய் என்ன செய்யுங்க, ஊற்றுங்கப்பானாங்களாம். அவங்க நினச்சாங்க, எய்த்த வீட்டுக்காரர் மகேஷ் பிரதர் இருக்கார், அவர் நிறையா பால் ஊற்றுவார், நம்ம தண்ணியை என்ன செஞ்சுருவோம், ஊற்றிட்டு வந்துடுவான், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு இவர் நான் தண்ணியை ஊற்ற, அவர் நிற்கிறார் பாஸ்டர் வெள்ளையன்னு சொல்லியுமே இருக்கார், அவர் நிறையா பாலை ஊற்றுவார் அப்படின்னு சொல்லி இவர் போய் தண்ணி ஊற்ற, கடைசியில் எல்லோரும் பார்த்தா தண்ணியை ஊற்றிட்டாங்களாம். திறந்து பார்த்தா என்ன இல்லை, பாலே இல்லை. அட பாவீங்களா, அறுப்பின் பண்ணிய குடும்பத்துக்கு ஒரு பொருளை கொண்டு வைங்கடா அப்படின்னா 7 பொருள் 8 பொருள் தான் இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப உட்காந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கன்னு சொன்னதுனால கர்த்தருடைய கிருபையில் அநேகர் பொருட்களை கொடுத்துருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வருஷம் நான் பொருளாக கொடுக்க முடியல, காணிக்கா ஒரு சிலர் கொடுத்துருக்காங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை என்னால் எதுவுமே செய்ய முடியல, பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்க, காலங்கள் வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு, உங்கள் கைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் நெருக்கடியெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் தேவனுக்கு அறுப்பின் பண்டிகையிலே தேவனுக்கு பெரிய அறுவடையை ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதாக தேவன் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு சிலர் நினைப்பாங்க, பாஸ்டர் 10,000 ரூபா தான் சம்பளம், 11,000 தான் சம்பளம், 12,000 தான் சம்பளம், இதை வச்சு எங்கே அறுப்பின் பண்டிகை, ஒரு பண்டிகையும் கொண்டாட முடியாது பாஸ்டர், வரவுக்கும் செலவுக்கு எப்படி இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் வாட்டுக்கு அறுப்பின் பண்டிகைன்றீங்க, கூடார பண்டிகைன்றீங்க, எக்கால பண்டிகைன்றீங்க, எல்லா பண்டிகையும் நீங்கள் வாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எங்கள் வாழ்க்கையே எப்படி தான் போய்கிட்டு இருக்கு, பண்டிகையாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். அதனால தான் இங்கே வசனம் சொல்லுது, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே போய் சேர்ந்த பின்பு அங்கே வெள்ளாமையை அறுக்கும் போது அறுப்பின் பண்டிகையை கொண்டாடுறா அப்படின்ட்டார். அல்லேலூயா சொல்லுமா? இங்கே அடிமையாக இருக்கேன், இங்கே இடம் இல்லை, வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை, சொந்தமாக இடம் இல்லை, சொந்த விவசாயம் இல்லை, நானே அடிமை வேலை செஞ்ச மாதிரி வேலை செஞ்சு உசுருக்கும் வாய்க்கும் வயிறுக்கும் தான் என்ன செய்யுது, கரெக்டாக இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒரு வேளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கியா? கர்த்தர் சொல்கிறார், இந்த புது அறுப்பின் பண்டிகையில் ஒரு வேளை நீ குறைவாக இருக்கலாம், அடுத்த அறுப்பின் பண்டிகை வரும் பொழுது தேவன் உனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை, நிறைவான நன்மையை, கர்த்தர் சம்பள உயர்வை, பொருளாதார உயர்வை, வேலையிலே உயர்வை, பல நன்மைகளை, பல செழிப்புகளை, பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்து அறுப்பின் பண்டிகை ஆலயத்தில் கொண்டு வந்து ஆசரிக்க தேவன் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீங்க நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்துல, ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு என்ன கொடுப்பேன், இடத்த, லேண்ட், ஐ வில் கிவ் லேண்ட். நான் தேசத்தை என்ன செய்வேன், கொடுப்பேன். விவசாயம் பண்ணுறதுக்கு இடத்த என்ன செய்வேன், உனக்கு கொடுப்பேன். அதோட அர்த்தம் என்னது, இது கிராமத்தாளுக்கு பொருந்தும், நம்ம டவுனில் இருக்கோம், நமக்கு என்ன பொருந்தும், நீ செய்கிற வேலையை, நீ செய்கிற தொழிலை, நீ பண்ணுற உன்னுடைய ஜாப்பை, நீ பண்ணுற உன் பிஸ்னஸை ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஆசீர்வதித்து கொடுப்பேன். வலதுக்கு வைத்து பண்ணுங்க, ஆண்டவரே நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் எல்லா தொழில்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அதை பழுக பண்ணுவீராக, அதை பெருக பண்ணுவீராக. தேவனுடைய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே, சொல்லுங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை போல இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பம், எங்கள் வேலை, எங்கள் தொழில், எங்கள் பொருளாதாரம் இயேசுவின் நாமத்திலே செழிக்கப்படுவதாக, அது செழிப்பாவதாக, அது இயேசுவின் நாமத்திலே செழிப்பாவதாக. நாங்கள் அறுப்பின் பண்டிகையை ஆண்டவரே அன்று அதிகமாய் கொண்டாடத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அங்கே போய் வெள்ளாமை பண்ணி அறுக்கும் போது அதனுடைய முதல் அறுப்பின் பலனை கொண்டு வந்து ஆலயத்தில் வந்து கொடு, அதுதான் உனக்கு அறுப்பின் பண்டிகை. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கொடுப்பேன்றாரு. ஆமேன்னு சொல்லுவோமா? என்ன செய்வேன், கொடுப்பேன்றார். கர்த்தர் கொடுக்காம நம்ம கொடுக்க முடியுமா சொல்லுங்க? கொடுக்க முடியாது. நிறைய பேர் இருக்காங்க, பாஸ்டர் ஊழியத்துக்கு நிறையா கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, என்ன செய்யணும்னு தெரியல. ஜெபம் பண்ணுறாங்க, ஏசப்பா பெரிய பணக்காரங்களாம் சர்ச்சு கூட்டிட்டு வாங்க, இங்கே இருக்கவங்களே பணக்காரங்களாம் மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அவன் என்ன பெரிய பணக்காரன் வெளியே வருது, இங்கே இருக்க பணக்காரன் மாறட்டும், இங்கே இருக்க போகிற பிஸ்னஸ் மேனாக மாறட்டும், இங்கே இருக்காலாம் பொருளாதாரத்தில் என்ன செய்யட்டும், உயர்ந்து வரட்டும். இங்கே இருக்கால கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி நீங்களே இந்த சபையை கட்ட
கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுமா. அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கொடுப்பேன்றார். தேவன் தான் கொடுப்பார். நான் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அங்கே வெள்ளாமை பண்ணி விவசாயம் பண்ணி அறுத்து கொண்டு வந்து கொடுப்பீங்க. அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் தேவன் ஒருத்தர் தான் நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுமா. கொடுக்கறதுல என்ன சொல்கிறது, தாராளமானவர் யார்? கர்த்தர் தான். போன வாரம் நாங்கள் சங்கீதம் 150 சங்கீதம் அந்த 40 உபவாச ஜெபத்தில் வாசிக்கணும் முடிவு பண்ணோம். இந்த 40 உபவாச ஜெபத்தில் 150 சங்கீதத்தை முடித்தோம். அதில் ஒரு வசனம், மாம்சமுள்ள யாவரும் உம்மிடத்திலே தன்னுடைய ஆகாரத்துக்காக என்ன செய்தான், உங்களை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வசனம். இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் வாழ்கிறாங்க? 825 கோடி பேர் இருக்காங்க. எத்தனை பேரா? 825 கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. அதுபோக ஆடு மாடு, சமுத்திரத்தில் இருக்க மீன், பறவைகள், நிறைய என்ன சொல்ல, புழு பூச்சி, உயிர் உள்ள அத்தனை ஜீவ ஜந்துகளும் தன்னுடைய ஆகாரத்துக்கு யாரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கான்? ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் அவைகள் அத்தனைக்கும் போஷித்து கொண்டே இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். உயிர் கொடுக்கிறார், சுகம் கொடுக்கிறார், உணவு கொடுக்கிறார், வெளிச்சம் கொடுக்கிறார், காற்று கொடுக்கிறாரு, தண்ணி கொடுக்கிறார், எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. நம்முடைய ஆண்டவர் உன்னை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுமா. நீங்கள் விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுமா. என்னுடைய கஷ்டமான சூழ்நிலையை ஆண்டவர் என்ன செய்வார்? மாற்றுவார். தேவன் எனக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். இதை சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்பிக்கையே இருந்திருக்கும். ஏன்னா அவனே எப்படி இருக்காங்க? அடிமையில் பிறந்து நடந்து காலெல்லாம் வலிச்சு வனாந்தரத்தில் போய் கஷ்டத்தோடு என்ன செய்கிறாங்க? வாழ்ந்துட்டு இருக்காங்க. கையாள இடம் என்ன இல்லை, சொந்த இடம் இல்லை, டெய்லி சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை, சாப்பாடே கிடையாது. அதனால் டெய்லி ஆண்டவர் பரலோகத்துலேருந்து என்ன செய்கிறாரு? மன்னாவை கொடுக்குறாரு. காலையில் எழுந்திரிச்சு வெளியே வந்தால் வீட்டில் எப்படி என்ன இருக்கும்? மன்னா கொத்தமல்லி அளவில் என்ன செய்யும், நம்ம என்ன சொல்கிறது, பார்லி மாதிரி இருக்கும். அதை எடுத்து என்ன செய்யணும்? அரைச்சி பணியாரத்தை சுட்டு என்ன செய்யணும்? சாப்பிடணும். ஏன்னா நடக்கிறது எங்கே இருக்காங்க? வனாந்தரத்தில் நடந்துட்டு இருக்காங்க. சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. சாப்பாடே யார் தான் கொடுத்துட்ருக்காரு? ஆண்டவர் தான். 3 வேளை சோறு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே. அல்லேலூயா சொல்லுவோமா. நான் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் விவசாயம் பண்ணுவ. அல்லேலூயா சொல்லுவோமா. வெட்டாத கிணத்துல என்ன செய்வ? தண்ணி கொடுப்ப. நட்டாத திராட்சை செடியில் என்ன செய்வ? திராட்சை பழத்தை சாப்பிடுவ. நான் உன் கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுமா. தேவனுடைய பிள்ளைய இந்த அறுப்பின் பண்டிகையில் ஒருவேளை ஒரு சிலர் கொஞ்சம் கஷ்டமாக உட்காந்துருக்கலாம். ஏன்னா ஒன்றும் பெருசாக செய்யலேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்தி தேவனுக்கு அதிகமாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அறுப்பின் பண்டிகையை கொண்டாடத்தக்கதாக தேவன் உனக்கு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கர்த்தர் கொடுத்து உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுமா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் நான் கொடுக்குற தேசத்தில் போய் வெள்ளாமை பண்ணி விவசாயம் பண்ணி அதை விளைஞ்ச உடனே அதில் எடுத்து எங்கே கொண்டு வா? என்னுடைய ஆலயத்துக்கு கொண்டு வா. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இடம், நீங்கள் கொடுத்த வெள்ளாமை, நீங்கள் கொடுத்த விவசாயம், நீங்கள் கொடுத்த நன்மை, நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தினுடைய முதல் பலனை அறுப்பின் பண்டிகை உங்கள் ஆலயத்தில் கொண்டு வந்து நான் வைக்கிறேன்ப்பா. இதை நீங்கள் ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லாமல்லப்பா, உனக்கு எல்லாம் கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு எனக்கு நன்றி காணிக்க கொடுக்க நான் உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா சொல்லுமா. பக்கத்தில் கையை பிடிச்சிருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நிறைவாக கொடுப்பாருன்னு சொல்லுங்கள். நிறைய கொடுப்பாருன்னு சொல்லுங்கள். உங்களை குறையில்லாமல் நடத்துவாருன்னு சொல்லுங்கள். தேவனுக்கு அதிகமாக கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார்னு சொல்லுங்கள். உங்கள் இயலாமையை மாற்றுவார், உங்களை செழிப்பாக்குவார். ஆமேன்னு சொல்லுவோமா. அல்லேலூயா. ஒன்றுமே கொடுக்காம கொடுங்க அப்படின்னு சொல்லல, இடத்த தர்றேன்றார். விவசாயத்தை என்ன செய்கிறேன்? தர்றேன்றார். விலையை என்ன செய்கிறேன்? செய்கிறேன்றார். எல்லா நன்மையும் உனக்கு கொடுக்குறேன்றார். கொடுத்த நன்மையில் ஒரு பங்கு கொண்டு வந்து என்ன செய்ய? கர்த்தருக்கு போடு. அதுதான் உனக்கு அறுப்பின் பண்டிகை. ஆமேன்னு சொல்லுவோமா. அறுப்பின் பண்டிகைனா ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துகிறோம், நன்றி காணிக்கை செலுத்துகிறோம், தேவனை நினைவு கூற செய்கிறோம். பெற்ற நன்மைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்கிறோம்? காமிச்சு உங்களுக்கு நன்றின்னு நாங்கள் சொல்லுகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
சொல்கிறாரு, உன் பொருளாலும் உன்னுடைய எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை என்ன செய்யணுமா? கனம் பண்ணு. உனக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதத்துடைய முதல் பலனை கொண்டு வந்து ஆலயத்தில் ஆண்டவருக்கு வச்சேன்னா கர்த்தரை நீங்கள் நானும் கனம் பண்ணுறோமா? அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் என்ன செய்கிறோமா? கனம் பண்ணுறோம். ஆண்டவருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்காக கிடையாது. என்னை கனப்படுத்துறதுக்கு தான் நீ கொண்டு வந்து எனக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அல்லேலூயா சொல்லுமா? அவர் நம்ம எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காரு, ஆனால் நம்மளை கொடுன்றார். ஏன் அப்படி சொல்கிறாரு? நீ வாங்குகிற ஆளாக மட்டும் இருக்கக்கூடாது, என்ன செய்யணும்? கொடுக்குற ஆளாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் சொல்கிறார், என்கிட்ட நீ ஆசீர்வாதத்தை என்ன செய்கிற? நிறைய வாங்குற. நல்ல வேலை வேணும்னா வேலை கொடுக்குறாரு, வருமானத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு, சரீரத்தை நல்ல சுகத்தை கொடுக்குறாரு, சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்குறாரு, நிறைய நன்மைகளை ஆண்டவர் கொடுக்குறாரு, நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு அப்படியே அமைதியாக நம்மளே அமைக்க அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி நமக்கே வைத்துக்கொள்வோமாக. அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் சொல்கிறார், உனக்கே வைத்துக்கொள்வாயாக. அப்படி இல்லைப்பா, அதில் 10ல் 1 பங்கு கொண்டு வந்து எனக்கு கொடுத்தேன்னா என்ன நீ கனம் பண்ணுற? அல்லேலூயா சொல்லுமா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், காணிக்கை எதுக்கு கொடுக்குறோமா? அவரை போய் கனம் பண்ணுறதுக்கு. ஆண்டவர் சொல்கிறார், ஒருவனும் வெறுங்கையா எங்கே வந்துடாத, என் சமூகத்துக்கு வராதன்றார். ஆண்டவருக்கு நம்ம வந்து கொடுக்கறதுக்கு என்னென்னா, கர்த்தரை வந்து நம்ம என்ன செய்கிறோமா? கனம் பண்ணுறோம். ஆண்டவர் வந்து பிச்சைக்காரர் கிடையாது. ஆண்டவர் யார்? பிச்சைக்காரர் கிடையாது. பைபிளில் போட்டுருக்கு, வெள்ளியும் பொண்ணும் பரலோகத்தை கட்டிக்கிட்டு இருக்காராம். நம்ம வீடை எப்படி கட்டிக்கிட்டு இருக்கோம்? மண்ணையும் செங்கலையும் சாந்தையும் இரும்பு கம்பியும் போட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம். அவர் பரலோகத்தை கட்டிக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ பேருக்கு கட்டிக்கிட்டு இருக்காரா? ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான ஜனங்களுக்கு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காரு பரலோகத்தை. சீசர்கிட்ட சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நான் இருக்கிற அதே இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன், உலகம் முழுதும் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க அறிவித்து ஆயத்தமாக இருக்கப்போ வந்து கூட்டிகிட்டு போகிறேன்ட்டார். கட்டுறாரு. எத்தனை வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்காரு? 2000 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பிதாவின் நேரம் வந்துச்சுன்னா அவ்வளோ வந்துடுவார், வந்து கூட்டிகிட்டு போக போகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் பிச்சைக்காரர் கிடையாது. நீ வந்து கொடுத்தா தான், நீ வந்து செஞ்சாதான், நீ வந்து பண்ணாதான், அதெல்லாம் கிடையாது. வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. மொத்த உலகத்துக்கும் சொந்தக்காரர் யார்? இயேசுனார் தான் சொந்தக்காரர். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால் நான் என்ன செய்ய போகிறோம்? எல்லோரும் லலிதா ஜவுளியர் கடைக்கு போகிறோம். ஆளுக்கு ஒரு பேக் எடுத்து கையில் கொடுத்துட்டே வெள்ளியும் பொண்ணு கர்த்தருடையது அள்ளி கொடுறான்னு வாங்கி என்ன செஞ்சிட வேண்டியதான். கொண்டு வந்துலாம் நினச்சிடக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு வெள்ளியும் பொண்ணையும் சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுத்து வாங்க, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா நம்மளால பூரா அப்படியே குறுக்கு பற்றி தான் யோசிக்கிறாங்க. அப்படியா வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடைய அப்போ எங்கே இருக்குன்னு ஜபத்தை பண்ணி தங்க எங்கே இருக்குன்னு கேட்கணுமே. ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துட்டான்னு எல்லோரும் தூங்கும்போது நம்ம என்ன செஞ்சிடலாம்? தோண்டி எடுத்துகிட்டு வந்துடலாமே. இப்படி தான் நம்மளுக்கு வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் கொடுக்குற தேவன், உலக ஐஸ்வர்ய சம்பனர், கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, என்கிட்ட வாங்குகிற நன்மையை பெற்றுக்கொள்கிற என் பிள்ளைங்க அதில் ஒரு பகுதியை எடுத்துகிட்டு வந்து என்னை கனம் பண்ணும்படியாக எனக்கு அவர்கள் காணிக்கை கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா சொல்லுமா? அப்பா அம்மா நம்மளை பிறந்து வளர்ந்ததுலேருந்து நமக்கு எல்லாம் செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் வேலைக்கு போய் சம்பாரித்து ஒரு மாதம் சம்பளம் வாங்கி உங்கள் அப்பாட்ட போய் கொடுத்து பாருங்களேன், உங்கள் அம்மாட்ட போய் கொடுத்து பாருங்களேன், அவங்களுக்கு எப்படி இருக்குன்றீங்க? அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஐயோ, இந்த பிள்ளை எத்தனை வருஷமாக பெற்று வளர்த்து பூரா என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு? செலவாக தான் போயிட்டு இருந்துச்சு, வரவே வரல. முதல் வரவு சம்பளம் வந்திருக்கு, கொண்டாப்பா ராசா அப்படின்னு வாங்கி வைப்பாங்க. என்னம்மா கல்யாணத்தை முடிச்சிருமா? ஐயோ, ஒருத்தர் சொல்கிறார், ஐயோ இப்போல்லாம் முடிக்க முடியாது மாஸ்டர், குறைஞ்சது ஒரு 4 வருஷமாவது என்ன செய்யணும், சம்பளத்தை நம்ம வாங்கிட்டு தான் கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு. என் பொண்ணை எங்கே அனுப்பிச்சிருக்காரு? யூகே அனுப்பிச்சிட்டாரு. பொண்ணு வந்து எங்கே போயிடுச்சு? லண்டனுக்கு போயிடுச்சு வேலைக்கு. கேட்டேன், என்னையா லண்டன் மாப்பிள்ளையா பார்த்தனையோ? பொரியா கடனை உடனே வாங்கி இப்போ தான் அந்த பிள்ளைய படிக்க வச்சு முடித்து காசு இதெல்லாம் அனுப்பி எங்கே அனுப்பியிருக்கு? லண்டனுக்கு அனுப்பி. இன்னும் டாலரே அங்கேருந்து வரலை. அதுங்களையும் மருமையும் கையில் பிடிச்சி விட்லான்னு பார்க்குறியா? பொரியா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் டாலர் எங்கேருந்து வரட்டும், இங்கிலாந்துலேருந்து வரட்டும் எங்கள் வீட்டுக்கு மதுரைக்கு. டாலர்லாம் ஒரு 3 வருஷமாக வாங்கி சேர்த்து வச்சுட்டு மறுபடியும் அதை யாருக்கு தான் கொடுக்க போகிறோம்? பொண்ணுக்கு தான் கொடுக்க போகிறோம். கையில் வாங்கிக்கிறோம். பொரியா கொஞ்சம் வரவு வரட்டும், அதுக்குள்ளே கல்யாண பேச்சை எடுக்காத. இல்லையா சொல்லுவோமா? நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்கிறாரு.
நன்மை செய்கிற ஆண்டவருக்கு அவரை கனம் பண்ண முடியா நீங்கள் கொடுக்கறது தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே பாருங்கள், அங்கே காயின் இருக்கான், அங்கே ஆபேல் இருக்கான். ஆபேல் கொண்டு வந்து கர்த்தருக்கு என்ன செய்கிறானா? காணிக்கை கொடுக்குறான். பைபிளில் போட்டிருக்கு, அந்த காணிக்கையை ஆண்டவர் என்ன செஞ்சாரா? சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டாராம். அதை என்ன செய்கிறாரா? அங்கீகரித்தாராம். அதை ஏற்றுக்கொண்டு அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் அப்படி செய்கிறார் ஆண்டவர்? ஆண்டோடைய பிள்ளைங்க பழகணும், கொடுத்து பழக வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன செஞ்சு பழகணும்? கொடுத்து பழகணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பொருளாலும் உன்னுடைய எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உனக்கு வர ஃபஸ்ட்டு என்னென்னலாம் வருதோ, நன்மை வருதா, ஒரு முதல் சம்பளம் வருதா, முதல் ஆசீர்வாதம் வருதா, என்னென்ன உனக்கு நன்மைன்னு கர்த்தர் கொடுக்குறாரோ அந்த நன்மையில் ஒரு பகுதியை தேவனுக்கு கொண்டு வந்து கொடுத்துப்பார். அதுதான் அறுப்பின் பண்டிகை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். யாத்ராகமம் 34:22 வாசிங்க. யாத்ராகமம் 34:22. கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. அல்லேலூயா சொல்லுமா? கோதுமை அறுப்பின் பண்டிகை. ஆண்டவர் சொல்கிறாரு, காட்டில் விவசாயம் வந்துருச்சு, கோதுமை விளைஞ்சிருச்சு, அப்படியே அறுத்து என்ன செஞ்சிருவான்? அங்கே போயிடுவோம், வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டு நம்ம மாட்டுக்கு இருப்போம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நீ கோதுமை பண்ண நான் விளைய வச்சுருக்கேன்ப்பா. விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சிறனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு கோதுமை உனக்கு விளைய வச்சுருக்கேன், உனக்கு நன்மையை நான் விளைய வச்சுருக்கேன். அந்த விளைஞ்ச வெள்ளாமையை ஆசீர்வாதத்தை நீ அறுத்து எங்கே கொண்டு போகிற? வீட்டுக்கு கொண்டு போகும்போது அதனுடைய முதல் பலனை ஃபஸ்ட்டு அறுத்த அந்த முதல் மூடையை எங்கே கொண்டு வா? ஆலயத்துக்கு கொண்டு வந்து அவருக்கு அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகையை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு செலுத்துவாயாக. அல்லேலூயா சொல்லுமா? நம்முடைய வாழ்வினுடைய எல்லா முதன்மை யாருக்கு கொடுக்கணுமா? சொல்லுங்கள், யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்கறது எப்படி கொடுக்கணும்? பெஸ்ட்டாக கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? ஆமாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா மல்கியால சொல்கிறாரு, நீங்கள் என்ன செஞ்சீங்க? குருடும் நொண்டியும் புண்ணு வச்சதும் சீல் பிடிச்சதும் ஆகாததை கொண்டு வந்து என்ன செய்கிறீங்க? கடவுளுக்கு பலி செலுத்துறீங்க. எதை வந்து கடவுளுக்கு பலி செலுத்துறீங்க? நலமானதை செலுத்தலை. தேவனுக்கு கொடுக்குறத பெஸ்ட்டை, சிறப்பானதை, நன்மையானதை கர்த்தருக்கு நான் மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டும். லேலுயா சொல்லுமா? ஒரு பெரிய ஆஃபீஸரை பார்க்க போகிறீங்க, அவர்கிட்ட போய் அவருக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த கடையில் ஸ்வீட் பாக்ஸ் வாங்குவீங்க? இருக்கிறதுலே விலை ரொம்ப கம்மியாக எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? ஒரு 30 ரூபா 20 ரூபாய்க்கு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் வாங்கி கொண்டு போய் கொடுப்பீங்களா? எந்த கடையில் வாங்குவீங்க? எங்கள் அம்மா சொல்கிறாங்க ஜம்ன்றாங்க, ஒரு ஆள் ஆரியபவன்றாங்க. இருக்கிறதுலே நெய்யிலேயே செஞ்ச பலகாரம் எந்த கடையில் விற்கிறான்னு பார்த்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸு, கௌரி, சரி ரைட்டு, சிறப்பானதை என்ன செய்வோம்? வாங்கிட்டு போய் கொடுப்போம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம சபையை சேர்ந்த சுகந்தி அம்மா 20ஆம் தேதி சிங்கப்பூருக்கு போகிறாங்க மகனை பார்க்குறதுக்கு. மகனை பார்க்குறதுக்கு இங்கேருந்து எப்படின்னா என்ன வாங்கிட்டு போவாங்க, அல்லது எப்படி வாங்கிட்டு போவாங்க சொல்லுங்கள்? பெஸ்ட்டு பொருளாக வாங்கிட்டு போவாங்க. அல்லேலூயா. அங்கேருந்து வரும்போது பெஸ்ட்டாக பாஸ்டருக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்துடுவாங்க. சிறப்பானதை யாருக்கு கொடுக்குறோன்னு சொல்லுங்கள்? ஒரு உயர்ந்த நபரை சந்திக்கும் போது கொடுக்குறோம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் தேவனுக்கு கொடுக்குற முதற் பலனை கொடுக்குற தேவனுக்கு நீ என்ன கொடுக்குறியோ அது சிறப்பானது. சின்னதோ பெருசோ இருக்கிறதுலே பெஸ்ட்டு எதுவோ பெஸ்ட்டை எடுத்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போன அவர் சொன்னார், பாஸ்டர் நாங்கள் சோஃபா மாற்ற போகிறோம், இந்த பழைய சோஃபா இருக்குது, எடுத்துகிட்டு போய் உங்கள் சர்ச்சில் போட்டுக்கிறீங்களா அப்படின்னாரு. என்னது சோஃபா அவர் என்ன செய்ய போகிறாரா? புதுசாக வாங்க போகிறாராம். இந்த பழைய சோஃபா எடுத்து எங்கே கொண்டு போய் போடுவான்? நான் மனசுக்குள்ளே நினச்சேன், நீ கத்தரை கனம் பண்ணுறியா கத்தரை கனவீனம் பண்ணுறியாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறதான்? பழசு, பிஞ்சது, நொஞ்சது,
ஒன்றுக்கு ஆகாதது, யாருக்குமே தேராது, யாருக்குமே பிரயோஜனப்படாது, கீழே எங்கேயாவது போடலான்னு பார்த்தோம், அதை கொண்டு போய் யாருக்கு கொடுத்துருவான்? ஏசுனாருக்கு என்ன செஞ்சிருவான்? போய் கொடுத்துட்டு வந்துடுவான். நோ, தேவனுக்கு கொடுக்குறத சிறப்பானதை கர்த்தருக்கு கொடுக்கணும். லேலுயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நேற்று மலேசியாந்து 2 பாஸ்டர் வந்தாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது பாஸ்டர், எங்கள் சர்ச்சை காட்டிலும் உங்கள் சர்ச்சு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது, எல்லா பொருளுமே குவாலிட்டியாக வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. லேலுயா சொல்லுவோமா? நான் சொன்னேன், ஆண்டவருக்கு நாங்கள் என்ன செஞ்சாலும் எங்கள் முழு பலத்தையும் எங்களால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை தான் தேவனுக்கு நாங்கள் கொடுக்குறோம். லேலுயா சொல்லுவோமா? ஏசி கடைக்கு ஏசி வாங்க போனோம், அங்கே கேட்டோம், அப்பா இருக்கிறதுலே நம்பர் 1 பிராண்டு, அதை விட வேறு பிராண்டே இல்லை, அது என்ன பிராண்டுன்னு கேட்டேன். ஓ ஜென்ரல் தான் இருக்கலே நம்பர் 1னா, அந்த ஏசி தான் வேணும்னு கேட்டேன். லேலுயா சொல்லுமா? சார் அது மற்ற ஏசியோட 15,000 20,000 ரூபா கூட, அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் 20,000 கொடுக்க ரெடியாக இருக்கேன், அந்த ஓ ஜென்ரல் ஏசியை கொடு, அதுதான் எங்கள் விசுவாசிக்கு வேணும், எங்கள் ஆண்டவருக்கு வேணும், ஆராதனை செய்கிற இடத்துக்கு வேணும், நாங்கள் நல்லா குழுன்னு கத்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும், பெஸ்ட்டை கொடுப்பா எங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுமா? நாம் கத்தரை என்ன செய்யணுமா? கனம் பண்ண வேண்டும். அறுப்பின் பண்டிகை என்ன அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு செஞ்ச அந்த நன்மையினுடைய முதற் பலனை கொண்டு வந்து கத்தருக்கு என்ன செய்கிறது? கொடுக்கிறது அறுப்பின் பண்டிகை. இந்த அறுப்பின் பண்டிகை நாட்களில் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுமா? ஒரு சிலர் நிறைய கொஞ்சம் கடினமான சூழ்நிலை இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, என்னால் ஒன்றும் கொடுக்க முடியலையே, செய்ய முடியலையே, குற்ற உணர்வுக்கு போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் கொடுக்கும் தேசத்தில், நான் உனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தில் அடுத்த வருஷம் தேவனுக்காக நீங்கள் நல்லா சிறப்பாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வேலைகளையும் வருமானங்களையும் பொருளாதாரத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து, ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் வெள்ளாமல் செஞ்சு அதன் முதற் பலனை கொண்டு வந்து எனக்கு கொடுப்ப, நான் உனக்கு அதிகமாய் கொடுப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என்னை கனம் பண்ணத்தக்கதாக உன் வாழ்வை கர்த்தர் உயர்த்துவேன்னு சொல்றதுக்காக ஸ்தோத்திரம். எழுந்து நிற்போம், கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த அறுப்பின் பண்டிகை நாளிலே ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அறுப்பின் பண்டிகை நாங்கள் உங்களுக்கு கொண்டாடத்தக்கதாக, நன்றி பலி செலுத்தத்தக்கதாக, தேவனை ஆராதிக்கத்தக்கதாக, தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தபடியால் உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்லி 1000 கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கரங்களை தட்டி ஓ ராதா ரஷகலா தரவரபா. ஆவியானவரே, நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க, உங்க கரங்களை தட்டி நல்ல சத்தமா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லா வாயிலும் திறந்து நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த அறுப்பின் பண்டிகையில நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றி செலுத்தும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே நீங்க சொன்னீங்க, அறுப்பின் பண்டிகை ஆசரிங்க, உங்களுக்கு விளையிற முதல் பலனை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு அறுப்பின் பண்டிகையை கொண்டாடுங்கன்னு சொன்னீரே. நாங்கள் ஆண்டவரே, இந்த அறுப்பின் பண்டிகை நாளிலே கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து, கர்த்தர் எங்களுக்கு செய்த உதவிகளை நினைத்து, கர்த்தர் எங்களுக்கு
செய்த எல்லா ஆசீர்வாதங்களை நினைத்து, கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா கிருபைகளை ஆண்டவரை நினைத்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றியை காணிக்கையாய் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அறுப்பின் பண்டிகையில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பண்டிகை நாட்களில் விசேஷித்த ஆசீர்வாதம் இவர்களை நிரப்புவதாக, விசேஷித்த சமாதானம் இவர்களை நிரப்புவதாக, விசேஷித்த நன்மை இவர்களை நிரப்புவதாக, விசேஷித்த தேவனுடைய கிருபை தயவு இவர்களை நிரப்புவதாக. இவர்கள் உள்ளங்களிலே ஆண்டவரே சந்தோஷத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. துக்கத்தோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, பல நினைவுகளோடு இந்த இடத்துல யாரெல்லாம் நிற்கிறாங்களோ ஆண்டவர் சொல்றார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இயேசுவின் நாமத்தினால. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கைக்கு எல்லா துக்கங்கள் மாறணும் ஆண்டவரே, எல்லா வருத்தங்கள் மாறணும் ஆண்டவரே. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர்கிட்ட பேசுங்க. ஹல்லேலூயா. யாரும் தயவு செய்து வேடிக்கை பார்த்தாங்க, கண்ணை மூடி உண்மையா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பண்டிகை நாட்களில் எங்கள் குடும்பங்களே சமாதானம் உண்டாவதாக, எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவருடைய அன்பு உண்டாவதாக, எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே எங்கள் வேலை ஸ்தலங்களிலே தேவனுடைய செழிப்பு உண்டாவதாக. ஆண்டவரே, எங்களுக்கு வெற்றியை கட்டளையிடுவீராக, எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவீராக. இந்த அறுப்பின் பண்டிகை நாட்களே நாங்கள் ஆசரிக்க, நன்றி செலுத்த, நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கரங்கள் தட்டி ஓ கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசுவை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசுவை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சகலதரபலதரபரபரப. இந்த அறுப்பு பண்டிகை நாட்களிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களை சமாதானம் உண்டாவதாக, வந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் சரீரத்திலே சுகம் உண்டாவதாக, குடும்பங்களில் வெற்றி உண்டாவதாக, குடும்பங்களில் ஜெயம் உண்டாவதாக. அப்பா, வந்த பிள்ளைங்கள் ஒவ்வொருத்தரையும் தகப்பன் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராகப்பா. அறுப்பின் பண்டிகையில் அன்றைய பொருட்களை கொண்டு வந்து வைத்திருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களோ அத்தனை பெயரையும் கர்த்தர் பெயர் பெயராய் நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. யார் என்ன பொருள் கொடுத்துருக்கான்னு எங்களுக்கே தெரியல, நிறைய பேர் வச்சுருக்காங்க, ஆனால் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு என்று கொடுத்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த அறுப்பின் பண்டிகை நாட்களில் இந்த பொருட்களை நாங்கள் மறுபடியும் ஜனங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் கொடுக்க போகிறோம். அதை வாங்குகிற மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பண்டிகை நீங்கள் ஆசீர்வதிங்க. இதில் வர்ற எல்லா அந்த காணிக்கைகளை ஆண்டவரே, இந்த பொருளாதாரங்களை ஆலயத்தின் வளர்ச்சிக்காக, அடுத்த கட்ட பெருக்கத்துக்காக பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.